ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. புஷ்பக விமானத்தில் சீதையை ஏற்றின்ற திருச்சட்டை சீதைக்கு சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. இந்த புஷ்பக விமானம் கணவனை பறி கொடுத்த பெண்களை ஏற்றின்னு போகாது. அதனால் உன்னை நான் இதில் ஏற்றின்னு வந்திருக்கேன்னாக்கா அவள் உயிரோடு இருக்கான்னு தான் அர்த்தமாகுது. உன் கவலை தேவையற்றதுன்னு தேற்றுறாங்க சீத்தை. அப்போ திருச்சட்டை இப்படி தைரியம் ஊட்டும் போது சீத்தை 2 கைகளையும் குவிச்சுட்டு திருச்சட்டையை பார்த்து அப்படியே ஆகட்டும்னு பரிதாபமாக சொல்கிறாங்க. புஷ்பக விமானம் மீண்டும் அசோகவனத்தை வந்து அடையிறது. திருச்சட்டையும் சீத்தையும் அதுலேருந்து இறங்குறாங்க. அரக்கிகள் சீத்தையை அவளுடைய இடத்துக்கு அழிச்சுன்னு போகிறாங்க. அவள் மீண்டும் கவலையில் ஆழ்ந்துடுறா சீத்தை. இதுக்கிடையில் தன்னோட மனோதைரியத்தின் காரணமாகவும் பலத்தின் காரணமாகவும் சுயநினைவு பெற்றுட்ட ராமர் அருகில் லக்ஷ்மணன் ரத்த வெள்ளத்தில் மிதந்துன்னு இருக்கிறத பார்க்குறார். மனசு துடிக்கிறார். இந்த காட்சியை கண்ட பிறகு நான் உயிர் வாழறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இல்லை சீதையை தான் அடையிறதுன்னு நான் என்ன சாதிக்க போகிறேன்? அதை அடைஞ்சு இந்த உலகத்தில் முனைஞ்சு தேடினா கூட சீதையை போன்ற மற்றொரு மனைவி கிடைக்கக்கூடும். ஆனால் லக்ஷ்மணனை போன்ற ஒரு சகோதரன் எங்கேயாவது கிடைப்பானா? லக்ஷ்மணன் இறந்து தான் போயிட்டான்னாக்கா நானும் இங்கேயே என் உயிரை விட்டுடுறேன். உயிரோடு அயோத்திக்கு திரும்பினா நான் என் தாயார் கௌசல்யா கிட்டே போய் என்ன சொல்லுவேன்? சுமித்ரா தேவிக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன்? என்னோட காட்டுக்கு வந்த லக்ஷ்மணனை இழந்துட்டு இப்போ நான் திரும்பி இருக்கேன்றத சத்ருக்னன்கிட்டையும் பரதன்கிட்டையும் நான் எப்படி எடுத்து சொல்லுவேன்? லக்ஷ்மணனை துறந்த பழியை என்னால் தாங்கவே முடியாது. நான் உயிர் வாழவே விரும்பலை. இங்கேயே உயிர் திறந்துடுறேன். நான் நிந்திக்க தகுந்தவன். என்னால் தான் லக்ஷ்மணனுக்கு இந்த கதி நேரிட்டிருக்கு. நான் ஒரு மகா பாவின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறார் ராமர். அப்போ நான் துன்புற்ற போதெல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னியே, இப்போது நான் பெரும் துன்பத்தை அனுபவிக்கிற நேரத்தில் ஆறுதல் சொல்கிற நிலையில் நீ இல்லையே. எண்ணற்ற அரக்கர்கள் எந்த யுத்த காலத்தில் நீ கொன்று குவிச்சியோ அதே யுத்த காலத்தில் நீ சாய்க்கப்பட்டிருக்கியே. ரத்தத்தில் தோஞ்சு அம்பு படுக்கையில் விழுந்து கிடக்கிற உன்னை பார்த்தா அடிவானத்தில் விழுந்து கொண்டிருக்க ஒரு அஸ்தமன சூரியன் போல இல்லவா நீ இருக்க அப்படின்னு கலங்குறார் ராமர். அப்படி லக்ஷ்மணனை பார்த்து கதறிட்டு ராமர் மற்றவாளை பார்த்து சொல்கிறார், எப்படி லக்ஷ்மணன் என்னை பின்தொடர்ந்து காட்டுக்கு வந்தானோ அப்படியே அவனை பின்தொடர்ந்து நான் யமன் உலகத்துக்கும் போவேன். எந்த நிலையிலையும் லக்ஷ்மணன் என்கிட்ட விரும்பத்தகாத சொல்லு ஒன்று கூட பேசினதே கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய வீரன்! நினைச்ச மாத்திரத்தில் 500 அம்புகளை தொடுக்கக்கூடிய அவன் விற்போரில் கார்த்த வீரியார்ஜுனனையும் மிஞ்சினவன். இந்திரன் ஏவக்கூடிய ஆயுதங்களையெல்லாம் பொடி செய்கிற வல்லமை படைத்த லக்ஷ்மணன் இங்கே இப்படி விழுந்து கிடக்கிறானே, இது என்ன கோலம் அப்படின்னு அழறார் ராமர். அப்போ விபீஷணனுக்கு லங்கை அரசனா பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறேன்னு நான் சொன்னது வெறும் வாய்ச்சொல் வீரமாகிட்டதே. இப்போது அரக்கர் மன்னனா அவனுக்கு நான் பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கலையே, அது என்னுடைய வெறும் சொல்லுன்றது இப்போ சுட்டு எரிக்கிறதே என்ன? சுக்ரீவா, இப்பயே லங்கையை விட்டு நீ கிஷ்கிந்தைக்கு திரும்பிடு. நானும் துணைக்கு இல்லாத நிலையில் ராவணன் உன்னை வெண்ணுடுவான். அங்கதனை முதன்மையாக வச்சுட்டு வானரப்படையோடு மீண்டும் கடலை கடந்து கிஷ்கிந்தையை அடைஞ்சிடு. யுத்த காலத்தில் நீ பல சாதனைகளை புரிஞ்சிருக்க. அப்படித்தான் ஜாம்பவானும் கவாக்ஷன், அங்கதன், மைந்தன், த்விவிதன், கேசரி, சம்பாத்தி எல்லாருமே பல அற்புதங்களை புரிஞ்சிருக்காங்க. எனக்காக அங்கே புரிஞ்ச தியாகங்கள் எண்ணில் அடங்காது. ஆனால் விதியை யாரால் வெல்ல முடியும்? ஒரு நண்பனால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நீ செஞ்சுட்ட. உனக்கு நான் அனுமதி அளிக்கிறேன் சுக்ரீவா, நீ திரும்பி போகலாம்னு சொல்கிறார் ராமர் தான் துக்கத்தோடையே. இப்படி ராமர் சொல்லி களைச்சி போனோன்னு அங்கே சூழ்ந்து நின்ன வானரர்கள் கண்கள்லாம் கலங்கிறது. இதுக்குள்ளா கதை ஏந்தின்னு இருந்த விபீஷணன் அந்த இடத்த நெருங்குறார். அவனை பார்த்த வானரர்கள் இந்திரஜித்து தான் மீண்டும் வந்திருக்கான்னு நினச்சிட அளவு பயந்து நாலாபுரமும் செதர்ந்து ஓடுறாங்க. இந்த காட்சியை பார்த்த சுக்ரீவர், இவா எல்லாரும் இந்திரஜித்து வந்துட்டதான்னு நினச்சி பயந்து ஓடுறாங்க, அவளை மீண்டும் அணிவகுத்து நிற்க சொல்லுங்கன்னு ஜாம்பவானுக்கு உத்தரவிடுறார். அதன்படியே வானரப்படை மீண்டும் ஒன்று சேர்க்கப்படுறது. அப்படி விபீஷணன் நேரில் கையை நினச்சி ராமலக்ஷ்மணாளின் கண்களை துடைக்கிறார். ரொம்ப சக்தி படைச்ச இந்த 2 இளவரசர்களும் தந்திரத்தினால வீழ்த்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவர் மேலும் சொல்கிறார். தந்திரம் இல்லாத நேர்மையான யுத்தம் புரிஞ்ச இவாளை இந்திரஜித் அரக்கர்களுக்கே உடைய நேர்மையற்ற வழியில் வீழ்த்தியிருக்கான். இப்போ லங்கையின் சிம்மாசனத்தில் ஏற எந்த 2 மனுஷ ரத்னங்கள் உதவியை நான் நாடினேனோ அவள் உடலை அழிகிற நேரத்தை போய் எதிர்நோக்கி நின்றுன்னு இருக்காங்க. அரசனாகிற என்னோட ஆசை நாசமடைஞ்சதுனால இப்போ நான் உயிரற்று போனவன் தான். சீதையை தன்னுடனேயே வச்சுக்கணும்னு ராவணனுடைய ஆசை இப்போ நிறைவேறிருக்குன்னு விரக்தியோட விபீஷணன் பேசுகிறார். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.